வணக்க மக்களை, நான் உங்கள் வீரா. நம்ம இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து மிளகா தோட்டத்துலேருந்து மிளகா எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்ம எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் இருக்கக்கூடிய கோபால்பட்டி. கோபால்பட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள வரணும். நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு. சரி, நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போவோம். நம்மளும் போட்டிருக்க மிளகா பக்கத்து தூரத்தில் எங்கள் சித்தப்பாவும் போட்டிருக்காரு. 2 சேர்ந்து தான் நம்ம ஆட்டோவில் எடுத்துகிட்டு போவோம். அதனால் கொஞ்சம் வாடகைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி வாங்க, நம்ம வந்து மிளகா எடுக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி. நம்ம தோட்டத்தில் மிளகா எடுக்கிறதான்னு பார்த்தோன்னா, நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, நம்ம ஃபேமிலி மட்டும் தான் எடுக்கிறோம். நம்ம வந்து கூலி ஆளுக்கு தான் கூப்பிட்றதில்ல. அதுக்கு சம்பளம் கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 350 ரூபா கொடுக்கணும். சரி, அதெல்லாம் இங்கே கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலியை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம ரொம்பலாம் போடலை, சும்மா ஒரு 3/4 ஏக்கரில் தான் போட்டிருக்கோம். சரி, எடுப்போம் வாங்க. சரி, நம்ம தோட்டத்தில் அன்றாட வேலை பார்க்குறதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு 2-3 நாளாக. சரி, எடுத்து போட்டுட்ருக்கோம். எப்படி வியூஸ் ஆகுது என்னன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். இன்றைக்கி பிடிங்கிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம சேனல்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏதோ ரகா ரகம். இந்த ரகம் நல்லா தான் காய்ச்சிருக்குது. இந்த ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்குது. நம்ம பெருசாக ஒன்றும் விலை போக மாட்டேங்குது. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் தம்பி வீடியோ எடுத்துருக்கேன் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்பா சொல்லுவார், எந்த காய் போட்டாலும் ஓட்ட காய் மட்டும் போடாதீங்க. அப்போ விரும்பி வாங்குவாங்களாம். ஓட்ட காய் தான் போடக்கூடாது. என்ன தம்பி, 1-2 காய்க்கு 1 கிலோ காய் வேணுமா? ஒரு காய் அவ்வளோதான். அது என்ன பண்ண தெரியுமா, அந்த வியாபாரி எடுக்காங்க, ஒரு அவங்க மேலே கைக்கு போயிடும்டா. அப்படி தான் கத்திரிக்காய் அப்படித்தான் பண்ணும், நமக்கு தெரியாமல் போயிடும்.